ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபேண்டசி சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். 2008ல த ஸ்பைடர்விக் கிரானிக்கல்ஸ்னு ஒரு ஃபேண்டசி படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த படத்தை பேஸா வச்சு அந்த கதையவே மொத்தமா சேஞ்ச் பண்ணி ஒரு புது சீரிஸா எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸோட பேரும் த ஸ்பைடர்விக் கிரானிக்கல்ஸ் தான். ஸோ இந்த சீசன் 1ல இருக்கிற மொத்த எபிசோட்ஸையும் இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். ஸோ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணவங்களா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல டோரியன்ற ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க. அவன் நைட்ல ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்து நிக்கிறான். ஆப்போசிட்ல யாரோ நிக்கிறாங்க. பட் பனிமூட்டமா இருக்கிறதுனால யாருன்னு சரியா தெரியல. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தை ஸ்பைடர்விக் எஸ்டேட்ல தங்குறதுக்காக சம்மதிக்க வச்சிட்டேன். இப்ப நீ சொன்ன மாதிரி என் மக கேபியை ரிலீஸ் பண்ணுன்னு டோரியன் சொல்றான். அப்ப ஆப்போசிட்ல இருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா. அவளோட பேர் கேபி. அவ நம்ம டோரியனோட பொண்ணு தான். பட் அவ பக்கத்துல வந்ததும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியறா. ஆமா, நீ ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு கேட்கும் போதே அவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப டக்குன்னு அந்த பிரிட்ஜ் கடியில இருந்து ஒரு ட்ரோலோட கை வந்து அவனை இழுத்துட்டு போய் சாகடிச்சிருது. இப்ப ஆப்போசிட்ல இருந்து ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் டோரியனோட உருவத்துக்கு மாறி இருட்டுல இருந்து வெளியே வரா. சோ ரெண்டு மான்ஸ்டர்ஸும் ஒரு அப்பா பொண்ணை கொன்னுட்டு அவங்க உருவத்துக்கு மாறி ஏதோ பண்ண பிளான் பண்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹெலன் கிரேஸ்ன்ற ஒருத்தி அவளோட பசங்களோட பெட்ரோல் பல்க்ல நிக்கிறா. அவளுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க, ஒரு பொண்ணு, அவளோட பேரு மல்லரி, அப்புறம் ஒரு ட்வின்ஸ் பசங்க. ஒருத்தன் பேரு சைமன் இன்னொருத்தன் பேரு ஜேரட். ஜேரட்டுக்கு ஆப்போசினல் டிஃபியன்ட் டிசார்டர்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அதனால எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதனால அடிக்கடி பிரச்சனை வந்து வீட மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால இப்போ ஹென்ஸ்ன்ற ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ல தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ட்வின்ஸ் பசங்க இருக்கானுங்களே, ஜேரட் அண்ட் சைமன், அவங்க 2 பேரும் ஒரு புது மொழியை உருவாக்கி யாருக்கும் புரியாத மாதிரி ரகசியமா தான் பேசுவானுங்க. இப்ப எல்லாரும் ஹென்ஸ்ன்ற ஊருக்குள்ள ஹெலனோட முன்னோர்கள் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதும் நடுவுல ஒரு மரம் இருக்கு. அது ஹெலனோட தாத்தா ஆர்த்தர் நட்ட மேன்சன் மரமா. அந்த மரத்துல விளையிற பழங்களை டெத் ஆப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. அத மோசமான ஆவிங்களை விரட்ட தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஹெலன் பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு விஷயம், இந்த பழம் விஷத்தன்மை உள்ளது, அதனால மரத்துல பழம் விளைஞ்சா சாப்பிட்றாதீங்க, புடிங்கி வெளியே போட்டுருங்கன்னு சொல்றா. இவ பசங்க எல்லாரும் வீட்டை சுத்தி பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு அந்த வீடை சுத்தமாவே பிடிக்கல. ஹெலனுக்கு இப்பதான் டிவோர்ஸும் ஆச்சு. அதனால அப்பாவை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்கன்னு தெரியும். பட் சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும். அப்புறம் இங்க இருந்த என் அத்தை லூசிண்டாவை பல வருஷத்துக்கு முன்னாடியே மென்டல் இஷ்யூனால மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. சோ இங்க உங்களை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்றா. லூசிண்டான்றவ நிறைய வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் உண்மையிலே இருக்கிறதா நம்புறா. அதனாலதான் அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜேரட்டுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. இவனும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா அங்க ஒரு ஓகரோட டிராயிங்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் எது சவுண்ட் விட்டுச்சுன்னு தெரியல. இந்த சைடு டோரி அண்ட் கேபியன், அவங்க உருவத்துல இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க டோரியனோட வீட்டுக்கு வராங்க. அப்ப பக்கத்து வீட்டு பொண்ணு, என் பூனைய பாத்தீங்களா, அதை காணான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க வர. அப்ப கேபிக்கு அவளை சாப்பிடணும்னு போல தோண ஆரம்பிக்குது. அதனால டோரியன் அவளை அங்க இருந்து அனுப்பிடுறான். கேபி கிட்ட, நம்ம பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க இருக்கிற எல்லாரையும் சாப்பிடலாம், பட் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு அடுத்த நாள் காலையில சைமன் எலிய பெட்டா வளர்ந்துட்டு இருந்திருப்பான். அந்த எலிய காணோம்னு வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜேரட் வந்து அந்த எலிய பிடிக்க ஒரு எலிப்பொரிய வாங்கலான்னு சொல்ல 2 பேர் அங்க இருந்து கடைக்கு கிளம்புறாங்க. அப்ப வழியில ஒரு வித்தியாசமான குட்டி கதவை பாக்குறாங்க. அப்ப ஜேரட்டுக்கு நேத்து நைட்டு அந்த டிராயிங்ல பார்த்தால அந்த ஓகர் ஞாபகம் வருது. ஒருவேளை ஓகர்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உண்மையா இருப்பாங்களோன்னு ஜேரட் சொல்ல, அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுடா, வாடா போலான்னு சொல்லிட்டு சைமன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல இந்த சைடு மல்லரி பென்சிங் என்ற ஒரு வால் சண்டையை கத்துக்கிறதுக்காக வாலண்டினான்ற ஒருத்தரை பார்க்க வந்திருக்கா. பட் மல்லரிக்கு இதுல திறமை இல்ல, அதனால கத்து கொடுக்க முடியாதுன்னு வாலண்டினாவும் சொல்லிடுறா. இப்ப இந்த சைடு ஹெலன் வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த மரத்துல ஒரு டெத் ஆப்பிள் வளர்ந்துருக்கு. அதை பறிக்கும் போது அவளோட அத்தை அவளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அந்த பழத்தை கப்பல புழிஞ்சு அதை ஆள்காட்டி வரலால கலக்கணுமா, அப்பதான் அதை வச்சு ஓகர்ஸை விரட்ட முடியுமா. இப்ப அப்படியே அங்க இருந்து ஹெலன் ஜேரட்டை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஜேரட் மாதிரி நிறைய பசங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹெலன் அவனை அத்தை லூசிண்டா கிட்ட கூட்டிட்டு போறா. அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையாம். பட் ஹெலன் அந்த ஸ்பைடர்விக் வீட்டுக்கு குடி வந்துட்டேன்னு சொல்லவும் உடனே கோபமாகி, அங்க எதுக்காக போனேன், அங்க ஆபத்தான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு, உடனே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு டென்ஷன் ஆகி லூசிண்டா கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப நர்சஸ் எல்லாம் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த சைடு டோரியனும் கேபியும் ஒரு மியூசியம்
வெளிச்சத்துக்கு போறாங்க. அங்க இருந்த ஒரு கிரீன் கலர்ல முட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு. அத கேபிய சாப்பிட சொல்லவும் அவளும் அதை சாப்பிடுறா. அப்ப அதுல இருந்து டிராகன் முட்டை மாதிரி ஒண்ணு கிடைக்குது. இப்ப இந்த சைடு நம்ம பயலுக நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சுவர்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. அதனால சவுத்தை இடிச்சு பார்க்கலாம்னு ஹெலன் சொல்லவும் சுவரை இடிச்சிடுறானுங்க. உள்ள பார்த்தா லிஃப்ட் போறதுக்கான பாதை. பட் இப்ப ஆக்டிவ்ல இல்ல. அங்க நிறைய எலிப்பொறி தான் இருக்கு. ஓ எலிதானா, சரி நான் போய் இதை பிக்ஸ் பண்ண ஆளை கூட்டிட்டு வரேன், நீங்க இதை கிளீன் பண்ணுங்கன்னு ஹெலன் சொல்லிட்டு அங்க இருந்து போறா. பட் சைமனும் என்னால கிளீன் பண்ண முடியாது, நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிட்டில நடக்கிற ஒரு மின்மினி பூச்சி ஃபெஸ்டிவலுக்கு போறான். அங்க நிறைய மின்மினி பூச்சிங்க பறந்துகிட்டு இருக்கு. இவனும் ஒன்ன பாட்டில்ல பிடிக்கிறான். பட் அது மின்மினி பூச்சி இல்ல, அது ஒரு குட்டி பேரி. அதை பார்த்ததும் பயந்து பயபுல ஷாக் ஆகி அதை கீழே விட்டுறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ஜாரட் அந்த தரையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் சவுத்துக்குள்ள இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே மேல யாராவது இருக்காங்களான்னு பார்க்க மாடிக்கு போறான். அங்க ஹெலனோட தாத்தா ஆர்த்தரோட ஆபீஸ கண்டுபிடிக்கிறான். உள்ள நிறைய வித்தியாசமான பொருளையும் ஒரு புக்கையும் பாக்குறான். பட் அந்த புக்ல பேஜே இல்ல, எல்லாத்தையும் கிழிச்சிருக்காங்க. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தா உன் பின்னாடி பாருன்னு கண்ணாடியில எழுதி இருக்கு. இவனும் திரும்பி பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான உயிரினம் இருக்கு. அதை பார்த்ததும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே ஹெலன் கிட்ட போய் லூசிண்டா சொன்னது உண்மைதான், நம்ம உடனே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொல்றான். பட் எவனுமே அவனை கண்டுக்கல. அப்ப ஹெலனாவும் சீக்கிரம் ஒன்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், அப்பதான் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ இந்த சைடு டோரியன் கேபி கிட்ட டிராகனை வளர்க்கறது எப்படின்ற புக்கை கண்டுபிடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹெலனும் ஜேரட்டும் தான். ஜேரட் டாக்டர் கிட்ட கட்டணும் தான் ஹெலன் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. பட் இங்க இருக்கிறது ஒரிஜினல் டாக்டர் கிடையாது, மான்ஸ்டர் தானே. சோ டாக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி ஜேரட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஹெலனுக்கு லூசிண்டா தப்பிச்சு போயிட்டான்னு தகவல் வருது. அதனால ஜேரட்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரா. பட் வீட்லயும் லூசிண்டா இல்ல. சோ டோரியன் கேபிய ஹெலனோட பசங்களோட வீட்டுல இருக்க சொல்லிட்டு டோரியனும் ஹெலனும் லூசிண்டாவை தேடி கிளம்புறாங்க. அண்ட் அப்போ மறுபடியும் சுவர்க்குள்ள இருந்து வித்தியாசமான சவுண்ட் வருது. அது என்னன்னு கண்டுபிடிக்க வீடு ஃபுல்லா ட்ராப் செட் பண்ண முடிவு பண்றாங்க. அண்ட் சைமனும் கேபி கூட நல்லா பழக ஆரம்பிக்கிறான். பட் ஜாரட்டுக்கு அவளை பிடிக்கவே இல்ல. இப்ப இந்த சைடு லூசிண்டா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஹியூபர்ட்ன்ற ஒருத்தனை மீட் பண்றான். அண்ட் அவனும் அவளை அந்த ஸ்டோருக்குள்ள இருக்கிற ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்ப இந்த சைடு ஜாரட் பார்த்தான்ல ஒரு ஓகரோட டிராயிங், அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே சைமன் கிட்ட போறான். அங்க போனா சைமனோட பெட்டி எலி காணாம போயிருந்துச்சுல, அது ஃப்ரீசர்ல மாட்டி இறந்து போயிருக்கிறத பாக்குறான். அண்ட் அவங்க ரகசிய மொழியில பேசுவாங்கல்ல, சோ அந்த மொழியில கேபி தான் இதை பண்ணிருப்பான்னு ஜாரட் சொல்ல சைமன் அவனை நம்பல. பட் அவங்க பேசினது கேபிக்கு புரிஞ்சிருச்சு போல. ஜாரட்டை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிராயிங்ஸை யாரு எடுச்சாங்கன்னு சிசிடிவில ரெக்கார்ட் ஆன வீடியோவை பாக்குறாங்க. பட் அதுல யாருமே தெரியல. ஆனா ஒரு கண்ணாடியில அவனோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தெரியுது. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜாரட் தான். ஆனா அதை நான் எரிக்கலன்னு ஜாரட் சொல்லியும் யாரும் அவனை நம்ப தயாரா இல்ல. அதனால கோபமா அங்கிருந்து வெளியே போயிடறான். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாரட்டை சமாதானப்படுத்துறதுக்காக சைமன் போறான். அப்ப மறுபடியும் சுவருக்கு பின்னாடி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப ஜாரட்டும் சவுண்ட ஃபாலோ பண்ணியே போனா அங்க ஒரு ரகசிய வழி ஒண்ணு இருக்கு. ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்தா அங்க லூசிண்டா இருக்கா. அப்படியே அவ கூட பேசிட்டு இருக்கும் போதே ஹெலனோட தாத்தா ஆர்த்தர் நிறைய மான்ஸ்டர்ஸ் பத்தின தகவலை ஒரு புக்ல நோட் பண்ணி வச்சாரு. அது யார் கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு அந்த புக்ல இருந்த பேஜ் எல்லாத்தையும் கிழிச்சு பல இடங்கள்ல மறைச்சு வச்சுட்டாங்களாம். ஏன்னா மால்கரத்ன்ற ஒரு அரக்கங்கிட்ட அந்த புக்கு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணி சிட்டில இருக்க எல்லாரையும் அழிச்சிருவானா. அவன் வேற யாரும் இல்ல, இப்ப நம்ம டோரியன் உருவத்துல இருக்கான்ல அவன் தான். நம்ம இப்ப அந்த பேஜ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மால்கரத் கையில கிடைக்க விடாம எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்றா. அண்ட் ஹெலன் வீட்டுக்கு வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணலாம்னு முடிவு பண்றா. அப்ப அவங்க கிட்ட ரிங் மாதிரி ஒரு கல்லை கொடுக்குறா. இதை வச்சு திம்பிள் டாக்ன்ற ஒரு உயிரினத்தை கண்டுபிடி. அண்ட் அவனோட உதவி மூலமா எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணும்னு ஜாரட் கிட்ட சொல்றா. இப்ப டோரியனும் ஹெலனும் வீட்டுக்கு வராங்க. உடனே டோரியன் லூசிண்டாவை கூட்டிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போதே நீ மால்கரத்து தான் எனக்கு தெரியும் அப்படின்னு லூசிண்டா சொல்ல அப்படியே டக்குன்னு கார் நிறுத்திட்டு அவளை ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போறான். அண்ட் அந்த புக்கு எங்கன்னு அவகிட்ட கேட்க அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது, அந்த புக்கு இருக்கிற இடத்த என் நினைவுகள்ல இருந்து அழிச்சிட்டேன்னு சொல்லவும் இனிமேல் இவளால யூஸ் கிடையாது அப்படின்ட்டு அவனோட கைய மான்ஸ்டர் கையா மாத்தி அவளோட வயிற்றிலே குத்திடுறான். பட் அவ சிரிச்சுக்கிட்டே நிறைய பூக்களா மாதிரி செதறி போயிடுறா. அண்ட் அடுத்த நாள் லூசிண்டா இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் அவளுக்கு இறுதி சடங்கு பண்றாங்க. அங்க ஹெலனோட அம்மா மெலினாவும் வந்திருக்கா. அவ ஹெலன் கிட்ட நீ பசங்களை திரும்ப ப்ரூக்லினுக்கே கூட்டிட்டு போயிரு, இங்க இருக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க டோரியன் வரான். அண்ட் ஹெலன் அவன் கிட்ட என் அம்மா இங்க இருந்து ப்ரூக்லினுக்கு போக சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லவும் அவனுக்கு அது பிடிக்கல. ஏன்னா டாக்டர் டோரியன் மூலமா அவங்களை இங்க வர வச்சதே அவன் தான்.
அண்ட் அதனால இன்னைக்கு நைட் இத பத்தி என் ஆபீஸ்ல பேசலாம்னு அங்க வான்னு சொல்லிடுறான். அண்ட் அன்னைக்கு நைட்டு டோரியன் லுசிண்டாவோட கல்லறைய தோண்ட ஆரம்பிக்கிறான். உள்ள பார்த்தா அவ கேம் விளையாண்டுகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவ டக்குன்னு கேபியா மாறுறா. அண்ட் லுசிண்டா தான் பூக்களா மாதிரி சதறி போயிட்டால, அதனால அவ இறந்துட்டான்னு நம்ப வைக்கதான் கேபிய லுசிண்டா உருவத்துக்கு மாத்தி இறந்த மாதிரி நடிக்க வச்சு எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு சைமனும் ஜேரட்டும் ஒரு குட்டி கதவை பார்த்தாங்களே. ஜேரட் அந்த கதவு கிட்ட வந்து அதை தனியா திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜேரட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்ப சில பசங்க இருந்தாங்களே, அவங்க அங்க வராங்க. அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவனும் அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணும்போதே அதுல சில லெட்டர்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு மல்லரி பென்சிங் ஃபைட் சொல்லி கொடுக்குற வேலண்டினாவை பார்க்க வந்திருக்கா. பட் வேலண்டினா அங்க இல்ல, பிரீன்ற ஒருத்தி தான் இருக்கா. வேலண்டினா எனக்கு சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் வரப்போற காம்படிஷன்ல எப்படியாவது கலந்துக்கணும்னு சொல்ல ப்ரீ அவளுக்கு அந்த ஃபைட்ட பத்தி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ப்ரீ போன் பேசிட்டு வரேன்னு வெளியே போகும்போதே மல்லரியும் வேலண்டினாவோட ஆபீஸ்க்குள்ள போறா. அங்க ஒரு போட்டோல வேலண்டினாவும் லூசிண்டாவும் இருக்காங்க. ஆனா லூசிண்டாவும் வேலண்டினும் அதுல இளமையா இருக்காங்க. பட் லூசிண்டா இப்ப கிளவி ஆகிட்டா. ஆனா வேலண்டினாவுக்கு மட்டும் இன்னும் வயசாகவே இல்ல, அவ இளமையா இருக்கா. இத பார்த்ததும் மல்லரி ஷாக் ஆயிடுறா. அண்ட் வேலண்டினா அப்ப அங்க கரெக்டா வரவும் அவளை ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப பிரியும் அங்க வந்து மல்லரி வந்ததை பத்தி சொல்றா. அவகிட்ட ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கன்னு வேலண்டினாவும் சொல்றா. இப்ப இந்த சைடு கேபியும் சைமனும் ஜேரட்டை மீட் பண்ண வராங்க. ஏன்னா அவன் தான் கால் பண்ணி வர சொல்லியிருந்திருப்பான். அவன் சைமனை மட்டும் தான் வர சொல்லியிருந்தான். அண்ட் கேபியை பார்த்ததும் கடுப்பாயிரான். ஏன்னா அவன் மேல அவனுக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அப்ப அந்த கதவுல இருந்த எழுத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அது இரும்பு கதவுன்றதுனால அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. ஏன்னா மான்ஸ்டர்ஸ்க்கு இரும்புனா ஒத்துக்காது, அவங்கள காயப்படுத்தும். அதான் மான்ஸ்டரோட வீக்னஸ். ஓகேவா? இப்ப இவனுங்களும் அந்த டோரை போராடி ஓபன் பண்ணா உள்ள அந்த புக்கோட ஒரு பேஜ் ஒன்னு இருக்கு. அதுல ஒரு பாறை மாதிரி வரைஞ்சிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தால ஒருத்தன் அவன் இதே மாதிரி ஒன்ன ஏரிக்கிட்ட பார்த்தேன்னு சொல்றான். உடனே எல்லாரும் கிளம்பி அந்த ஏரிக்கு போறானுங்க. அண்ட் லூசிண்டா ஒரு ரிங் மாதிரி ஒரு கல்ல கொடுத்தால, அது வழியா பார்க்கும்போது 2 யூனிகார்ன் தெரியுது. பட் நார்மலா பார்த்தா அது இல்ல. அண்ட் அந்த கல் வழியா பார்த்தாதான் அது தெரியுது. சோ இது மூலமா தான் மான்ஸ்டர்ஸ பார்க்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ லூசிண்டா சொன்ன டிம்பிள் டாக்ன்றவனை தேட முடிவு பண்றாங்க. அப்ப ஜேரட்டுக்கு கையில அடிபட்டது. அதனால அவனை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வராங்க. அப்ப டோரியன் அவனை பார்க்க வரான். என்ன நடந்ததுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே டோரியன் அங்க இருந்த ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுறான். அப்ப உடனே அவன் வயிறெல்லாம் ஹீட் ஆகி வாயில இருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சு அவனோட உண்மையான உருவத்துக்கு மாறுறான். ஏன்னா லூசிண்டா ஜேரட் கிட்ட மான்ஸ்டர்ஸ்க்கு இரும்பு ஒத்துக்காதுன்னு சொல்லியிருப்பா. அதனால அந்த பிஸ்கட்ல இரும்பு தூளை கலந்து மான்ஸ்டர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருந்திருப்பான். சோ டோரியன் இப்ப அதை சாப்பிடவும் ஒரு மான்ஸ்டரா மாறுறான். சோ அதனால அவன் ஒரு மான்ஸ்டர்னு ஜேரட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இனிமேலும் லேட் பண்ண கூடாதுன்னு ஜேரட்டும் சைமனும் டிம்பிள் டாக்க தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் அவன் முன்னாடியே அதை வீட்டுல பாத்துருக்கான். ஞாபகம் இருக்கா? அந்த கண்ணாடி கிட்ட அது பார்க்க குட்டியா ஒரு எலி மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. அது அவங்க கிட்ட லூசிண்டா இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுதே. சோ உடனே சைமனும் ஆர்த்தர் ஆபீஸ்ல இருந்த ஒரு வீடியோவை ஜேரட்டுக்கு காமிக்கிறான். அதுல ஃபேரி உலகத்தை பத்தின டீடைல்ஸ் இருக்கு. அந்த உலகத்துல தான் லூசிண்டா இருக்கணும். பட் அந்த உலகத்துக்கு போக ஒரே வழி காலன்களை பயன்படுத்தி ஒரு மேஜிக் வட்டம் உருவாக்கணும். அதை எப்படி பண்றதுன்ற டீடைல்ஸ் புக்கோட 4வது பேஜ்ல இருக்குன்னு டிம்பிள் டாக் சொல்லியிருக்கான். சோ எல்லாரும் பிரிஞ்சு போய் அந்த பேஜஸ் இருக்கிற இடத்த தேட முடிவு பண்றாங்க. அது எங்க இருக்குன்னு அந்த மேப்ல ஆல்ரெடி இருக்கு. சோ ஜேரட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்த பொண்ணும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ஒரு சுவர்ல பெயிண்ட் வச்சு டோர் மாதிரி ஒண்ணு வரைஞ்சு அதை ஓபன் பண்ணவும் கதவு மாதிரி ஒண்ணு ஓபன் ஆகி அண்ட் அதுக்குள்ள இருந்து சில பேஜ் பறந்து வருது. பயபுள்ள அதை பிடிச்சிடறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு சைமன் ஒருத்தனோட ஒரு க்ளோஸ் ஆன ஃபேக்டரிக்கு வரான். அப்ப அங்க கேபி வரா. அவளோட அப்பா ஒரு அரக்கன்னு தெரிஞ்சதுனால சைமன் அவ கூட பேசுறத நிறுத்திட்டா. இப்ப 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தெரியாம கேபி ஒரு இரும்புல கை வைக்க அவளோட கையில காயம் ஏற்பட்டுருது. அவரும் மான்ஸ்டர்னா நானும் மான்ஸ்டர் தான் சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ஜேரட்டும் ஸ்டார்டிங்ல டோரியனை ஒரு ட்ரோல் தூக்கிட்டு போச்சுல, அந்த பிரிட்ஜ் கிட்ட இன்னொரு பேஜ தேடி வந்திருக்கான். பட் அந்த புக்ல இந்த இடத்த பத்தி ஃபுல் டீடைல்ஸா போட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துல ட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சதும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ சைமன் ஃபேக்டரியில கிடைச்ச பேஜ்ல தான் அந்த டீடைல்ஸ் இருக்குன்னு கால் பண்ணவும் அங்க இருந்து தப்புச்சோண்டா சாமின்ட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அண்ட் அதே டைம் இந்த சைடு டோரியன் இருக்கான்ல, அவன் ரொம்ப நாளா மனுஷங்களை சாப்பிடாமே இருந்தால, அதனால இன்னைக்கு சில குக்கீஸ்ல மேஜிக் பவுடரை தூவி பக்கத்து வீட்டு பொண்ணை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு குக்கியை கொடுக்குறான். ஒரு குக்கியை சாப்பிட்ட உடனே அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய குக்கீஸை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்ப டோரியனும் அவளை சாப்பிடுறதுக்காக ரெடி ஆகிடுறான். அண்ட் அவன் ஒரு டிராகன் முட்டை ஒண்ணு வச்சிருந்தால, அதுக்குள்ள ஒரு குட்டி டிராகனையும் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அது முழுசா வளர்ந்துச்சுன்னா அதோட விஷம் சிட்டியோட குடிக்கிற தண்ணீர்ல கலந்துரும். அண்ட் விஷவாயுவும் காத்துல கலந்துரும். அது மூலமா எல்லா மக்களும் இறந்து போயிருவாங்க.
சொல்லுவாங்க. இதுதான் இவனோட பிளானு. பட் அதை முழுசா வளர வச்சு உடைச்சு வெளியே கொண்டு வர அந்த புக்ல இருக்கிற ஒரு டிராகன் பேஜ் தேவை. அதுக்காக தான் இவன் போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு நம்ம பசங்களும் அந்த பேஜ்ல இருக்கிற மாதிரியே ஃபேரி உலகத்துக்கு போக தேவையான பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அதுல ஒரு மனுஷனோட கண்ணீரை விடவும் டக்குன்னு காளான் வளர ஆரம்பிச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி உருவாகி அதுல இருந்து புகையா வர ஆரம்பிக்குது. அண்ட் அதுல லூசிண்டாவோட பேசும் தெரியுது. உடனே எல்லாரும் ஹாப்பி ஆகிறாங்க. அப்ப திடீர்னு அதுல இருந்து புகையெல்லாம் மறைஞ்சு ஒரு ஃபேரி வெளியே வருது. பட் மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஃபேரியும் வீடு ஃபுல்லா பறந்துகிட்டு அலப்புற பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போதே டிம்பிள் டாக்கும் மறைஞ்சு போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அந்த பசங்களும் ஜன்னலை திறந்து ஃபேரிய வெளியே துரத்தலாம்னு சொல்றாங்க. பட் டிம்பிள் டாக் தப்பிச்சுடுன்னு ஜாரெட் வேணான்னு சொல்லிடுறான். அப்ப டக்குன்னு அவன் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த ஃபேரியை அடிச்சிடுறான். அதுவும் இறந்து போயிருது. பட் இதை பார்த்த சைமனும் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். எதுக்குடா இப்படி பண்ண, அதை உயிரோட பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த பொண்ணு திடீர்னு மயக்கமாகி கீழே விழுகிறா. அண்ட் சிட்டிலயும் நிறைய பேர் மயங்கி கிடக்குறாங்க. ஏன்னா அந்த டிராகனோட பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அப்படியே அவங்கள எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அப்ப வீட்டுக்கு மல்லரி வரா. அவளோட ஃப்ரெண்டு ப்ரீ இருக்கால, அவ அந்த இறந்து போன ஃபேரிய தூக்கி கையில வச்சுட்டு ஏதோ மந்திரம் சொல்றா. உடனே அந்த ஃபேரி உயிரோட வந்துருது. இத ஒளிஞ்சிருந்த பார்த்த மல்லரி மிரண்டு போய் நிக்கிறா. அண்ட் நம்ம ஜாரெட்டும் அவ அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான். பட் அவன் நம்ப தயாரா இல்ல. அப்ப அங்க டோரியன் வரான். அதே டைம்ல இந்த சைடு சைமன் கேபிய பார்க்க வந்திருக்கான். அப்ப வீட்ல இருந்த ஜாரெட்டும் டோரியன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சைமனுக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்றான். பட் மெசேஜ் சென்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப டோரியனும் பசங்க கண்டுபிடிச்ச அங்க இருந்து அந்த புக்கை எடுத்துக்கிறான். அண்ட் இன்னும் அந்த புக்கோட கடைசி பக்கம் மட்டும் தான் தேவைப்படுது. ஏன்னா அதுலதான் அவன் வளர்க்குற குட்டி டிராகனோட ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் இப்ப ஃபேமிலியே சைமனை காணோம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மல்லரியும் ப்ரீ ஃபேரிய பழக்கி வச்சதை பார்த்தால, சோ அவங்களுக்கும் சைமன் காணாம போனதுக்கும் தொடர்பு இருக்கும்னு நினைச்சு அவங்கள போய் பாக்குறா. அப்ப வேலண்டினாவும் உனக்கு உண்மை தெரியணும்னா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு தெரிஞ்சுக்க, இல்லனா இந்த மேஜிக் போஷனை குடிச்சு இத பத்தின எல்லா விஷயங்களையும் உன் மைண்ட்ல இருந்து அழிச்சிடுன்னு சொல்றா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ஹெலனும் டோரியனும் சைமனை தேடி கிளம்புறாங்க. அப்ப டிம்பிள் டாக் வெளியே வந்து இந்த நகரத்தோட விதியை மாத்தக்கூடிய அந்த டிராகனோட டீடைல்ஸ் இருக்கிற கடைசி பேஜ் அது ஒரு மர்மமான பழைய வீட்டுல இருக்குன்னு சொல்லவும் அவனும் அதை எடுக்க அந்த பழைய வீட்டுக்கு போறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு கேபி ஒரு கூலிங் கிளாஸ்ல மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை சைமன் கிட்ட கொடுக்குறா. அதை போட்ட உடனே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அங்க சில பேர் வராங்க. இப்ப கேபியும் அவங்க கிட்ட உதவி கேக்குறா. அவங்களும் மான்ஸ்டர் மனுஷங்க தான் போல. அண்ட் அந்த அரக்கன் முழு சிட்டியையும் சாப்பிட ஆசைப்படுறான். அவன் கொடூரமானவன். அவனுக்கு அடிபணிஞ்சு போறதை தவிர வேற வழி இல்ல. பிளீஸ் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறா. ஆனா அவனுங்களும் அந்த அரக்கனோட ஆள் தான் போல. இவங்களை பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க. அப்ப கேப்ல சைமன் மட்டும் தப்பிச்சு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு மல்லரி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலண்டினா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. பட் மல்லரியால சமாளிக்க முடியல. கீழே விழுந்துடுறா. சோ ஃப்ரீயா அவளை பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு மேஜிக் ட்ரிங்க் ஒன்னு தயாரிக்கிறா அவளை சாந்தப்படுத்துறதுக்காக. அப்ப அதுல இருந்து புகை வெளியே வந்து அங்க இருக்கிற கண்ணாடியில படவும் சைமன் தெரியறான். அண்ட் அவன் பிரச்சனையில இருக்கிறது தெரிஞ்சதும் அவளும் சைமனுக்கு தப்பிக்க ஐடியா கொடுக்குறா. இப்ப அவனும் அப்படியே வெளியே போய் டக்குன்னு ஒரு பாத்திரத்தை தூக்கி ஒருத்தனை அடிச்சுட்டு அப்படியே கேபிய கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறான். அண்ட் கேபியும் டக்குன்னு ஜாரெட்டோட உருவத்துக்கு மாறுறா. ஏன்னா அவ யார் உருவத்துக்கு மாறுறாளோ அவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். சோ ஜாரெட் இப்போ ஆபத்துல இருக்கான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு தம்பி ஆபத்துல இருக்கிறத பார்த்தோம் அவளால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைச்சு மல்லரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப வேலண்டினாவும் அவ குடும்பத்துக்காக ஃபீல் பண்றதை பார்த்ததும் அவகிட்ட உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்றா. அப்படியே அவ ரகசியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ப டக்குன்னு அவளோட கிளவுஸ கலட்டி அவளோட கைய காமிக்கிறா. அவளுக்கு கையே இல்ல. அண்ட் இதுக்கு முன்னாடி சிட்டில வாழ்ந்த எல்லாரும் ஒரு விசித்திரமான நோயால பாதிக்கப்பட்டாங்க. அண்ட் எல்லாரோட முகத்திலையும் காளான்களை வளர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் கிட்டத்தட்ட இறந்து போன மனுஷங்க மாதிரி மாறி ஜாம்பியா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் மனுஷங்களை திங்கிற ஒரு அரக்கன். அந்த காளான் நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் சுயநினைவு இல்லாம அந்த மனுஷங்களை திங்கிற அரக்கனுக்கு இரையாகிட்டாங்கன்னு சொல்றா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ஜாரெட்டும் அந்த டிராகன் டிராயிங் இருக்கிற கடைசி பேஜ வச்சிருக்கிற அந்த மர்மமான ரூமை கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் இந்த பேஜ் அவங்க கிட்ட கிடைக்கலனா அந்த டிராகனை முட்டையை விட்டு வெளியே கொண்டு வர முடியாது. சோ சிட்டியை காப்பாத்திடலான்னு பிளான் பண்றான். ஆனா எந்த பயனும் இல்ல. பையபுள்ள டோரியன் கிட்டயே போய் மாட்டிக்கிறான். அண்ட் இப்ப அதுல சொன்ன மாதிரியே மந்திரத்தை யூஸ் பண்ணவும் டிராகனோட முட்டை பெருசா வளர ஆரம்பிக்குது. அண்ட் பல பேர் அதோட விஷவாயுவால மயக்கமாக ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் நிறைய பேரோட முகத்துல காளானும் வளர ஆரம்பிச்சு ஜாம்பி மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அண்ட் வேலண்டினா மல்லரி கிட்ட அந்த அரக்கனை அழிக்க ஒரு மந்திர வாள் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் வேலண்டினாவும் லூசிண்டாவும் இதுக்கு முன்னாடி அவனை அழிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. பட் தோத்து போயிட்டாங்க. அப்பதான் வேலண்டினாவோட கையும் போச்சு.
அண்ட் அந்த மந்திரவாளை எங்களால தொட முடியாது, மனுஷங்களால மட்டும்தான் தொட முடியும்னு சொல்றான். அண்ட் முன்னாடி லுசிண்டா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால ஒரு வித்தியாசமான இடத்துல அங்கதான் அந்த வால் இருக்குன்னு தெரிஞ்சதும் நம்ம பசங்களும் அங்க போறாங்க. அங்க ஒரு டோருக்குள்ள வேற ஒரு உலகமே இருக்கு. அப்ப அந்த கடைக்காரனும் உங்களுக்கு அந்த வால் வேணும்னா எனக்கு நீங்க 500 மனுஷ பல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். பட் அவங்களால அதை கொடுக்க முடியல. சரி, ஒரு கேம் விளையாடுவோம், நீங்க ஜெயிச்சிட்டா நான் வாழை கொடுத்துறேன், தோத்துட்டா வாழ்நாள் ஃபுல்லா என்கிட்ட வேலை செய்யணும்னு சொல்ல அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சோ இப்ப போட்டியும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம மல்லரி ஜெயிச்சிடறா. பட் கடைக்காரன் அப்பவும் வாழை கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் அவனோட மூஞ்சில காப்பியை ஊத்திட்டு வாழை எடுத்துட்டு ஓடி வந்துடுறானுங்க. ஆனா அந்த பாக்ஸ்ல வாளோட கைப்பிடி மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த வாள் தூய்மையான இதயம் இருக்கிறவங்க கிட்டதான் வேலை செய்யும். அதை ஃப்ரீ எடுக்கவும் அந்த வாளும் வெளியே வந்துருது. அப்ப சைமனும் சரணடைகிற மாதிரி வீட்டுக்குள்ள ஜேரட்டை கூட்டிட்டு போய் தசை திருப்புறான். அப்ப மத்த எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப கேபியும் அந்த டிராகன் முட்டையில இருந்து விழுந்த ஓட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபேரி கிட்ட உதவி கேட்க காட்டுக்கு போறான். ஏன்னா அந்த ஓட்டை பொடியாக்கி சிட்டி ஃபுல்லா தூவுறதுக்காக. அதை தூவுனா பாதிக்கப்பட்ட மனுஷங்களை அந்த பொடி குணப்படுத்திடும். அப்ப மல்லரி வீட்டுக்குள்ள போய் டோரியனை தசை திருப்ப ஆரம்பிக்கிறா. உடனே டோரியன் தலையில ஒரு கொம்ப வளர வச்சு அதை உடைச்சிட்டு அவ கூட சண்டை போட ரெடியா நிக்கிறான். அப்ப பிரீ பின்னாடி இருந்து அந்த வாளை வச்சு அட்டாக் பண்ண போறா. அப்ப டக்குன்னு வாள் மறைஞ்சு போயிருது. ஏன்னா அவ மனசுல உண்டான பயம்தான் காரணம். அப்ப வாளும் பறந்து போய் கீழே விழுந்துருது. அப்ப டோரியன் அவளை கொல்ல போகும்போதே டக்குன்னு பிரைட்டா ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த வாள் இப்போ மல்லரிய தேர்ந்தெடுத்துருச்சு. ஏன்னா இப்ப அவகிட்ட மத்தவங்களை காப்பாத்தணும்னு தூய்மையான எண்ணம் இருக்கு. சோ இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் மல்லரியால அவனை சமாளிக்கவே முடியல. அவனும் அவளோட கால்ல குத்திடுறான். அப்ப டக்குன்னு ஹெலன் அங்க வந்து அவன் மூஞ்சில ஏதோ ஒன்னு தூவி அவனை அட்டாக் பண்ணிட்டு மல்லரிய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் மனுஷங்களால் அவளை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சதும் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஒரு ட்ரோலு, அந்த ட்ரோலை கூப்பிடலான்னு அந்த டிம்பிள் டாக் ஐடியா கொடுக்குது. பட் அந்த ட்ரோலை கூப்பிடுறதுக்காக ஒரு வித்தியாசமான சவுண்டை வர வைக்கணும். உடனே எல்லாரும் அந்த டிம்பிள் டாக் விடுற மாதிரியே சவுண்ட் விடவும் அந்த ட்ரோலோட கையை டக்குன்னு சுவத்தை உடைச்சுக்கிட்டு அங்க இருந்து டோரியனை தூக்கிட்டு போயிருது. அண்ட் அப்படியே அங்க நிறைய ஃபேரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த முட்டையோட பொடியை சிட்டி ஃபுல்லா தூவிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பொடி பட்ட உடனே எல்லா மனுஷங்களும் மறுபடியும் நார்மல் ஆகிட்டாங்க. இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஜாரட் மாதிரியே இன்னொருத்தன் அங்க வரான். அண்ட் நான் தான் ஒரிஜினல்னு மாத்தி மாத்தி சொல்ல எல்லாரும் குழம்பி போயிடறானுங்க. அப்ப புதுசா வந்து ஜாரட் இருக்கான்ல, அவன் இரும்பு வாழை கையில் எடுத்து பாத்தீங்களா எனக்கு ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்றான். அப்ப டக்குன்னு மல்லரியும் ஏற்கனவே அங்க இருந்தவன் தான் டூப்ளிகேட்னு நினைச்சு டக்குன்னு அந்த வாழை வச்சு அவனை குத்தும் போதே டக்குன்னு அவனும் மறைஞ்சு போயிடறான். அப்ப எல்லாரும் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நிம்மதி ஆகிடுறானுங்க. அண்ட் புதுசா வந்து ஜாரட் இருக்கான்ல, அவன் தான் உண்மையிலே அந்த மால்கரத்தா இருக்கேன். ட்ரோல் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் போல. அவன் இரும்பு பிடிச்சதுனால அவனோட கையில காயமும் ஏற்பட்டிருக்கு. பட் அதை யாருமே பார்க்கல. அண்ட் இப்போ ஒரிஜினல் ஜாரட் வேற ஒரு உலகத்துல கண் முழிக்கிறான். அங்க பார்த்தா அவனோட கொள்ளு தாத்தா ஆர்த்தர் அவனுக்கு கை கொடுத்து தூக்க வரான். அப்படியே இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனையும் முடிக்கிறாங்க. ஓகே, இந்த சீரிஸ்க்கு சீசன் 2 இன்னும் வரல. கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல மூவிஸ் ஆர் சீரிஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.